ஏய் நல்லா இருக்கும்டா போலாம்டா. கைலாஸ் கேளு மச்சான கேளு. ஏய் போலாமாடா கைலாஸ்? மத்த வாடா. அது ஏன்டா அடிச்சு கேக்குற? வாயால தான கேட்டேன் முதல் தடவை. வாடா. அதான் வேணாம்னு சொன்னேன். அதான் அடிச்சு கேட்டேன் வாடான்ட்டு. வேணாம். டேய் வாடா. ஏய் இருக்குடா. ப்ரோ நீ போ ப்ரோ. ஏய் விட்றா. வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் vlogs. ஹாய் டூர். நம்ம இங்கே இந்த ஃபெண்டர்லா பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வேறு எங்கேயோ இன்னொரு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக ஜீப் ரைடு, நம்மளே ஓனாக ஜீப் ரைட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு பைக் ரைடு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து எப்படின்னா 4 வீல் பைக் மாதிரி பீச்சிலலாம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த பைக் பேர் வந்து எனக்கு சரியாக தெரில. அது பண்ணலான் இருக்கோம். நான் வந்து கொஞ்சம் ஜீப் ரைட் ட்ரை பண்ணலான் இருக்கிறேன். எங்கடா இருக்கு? செவன் கிலோமீட்டரா? இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குங்களா? டைம் என்னடாவது? டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இன்னும் 7 கிலோமீட்டர்ஸில் அந்த இடம் இருக்குது. இப்போ அங்கே போகிறோம் நம்ம. வேறு லெவல். இது நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக. பட் வீடியோ தான் எப்படி எடுத்துருக்கேன்னு தெரியல. கொஞ்சம் வந்திருக்கும். போய் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணேன், செம்மையாக என்ஜாய் பண்ணேன், வேறு லெவல். ஆனால் ரோடு சில்லுன்னு இருக்குங்க இப்போ போகிறதுக்கு, வண்டி ஓட்டு போகிறது நல்லா. ஆனால் ஹில்ஸ் ஏரியா தாங்க, வேறு லெவல். எங்கடா? செம்ம மாசாக இருக்குது. என்ன எவ்வளோ கிலோமீட்டரா? சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆர் திரும்ப லேக் ரூட்லேயே போகிறானுங்க. லேக் கிட்ட போகிறானுங்களா என்னன்னு தெரில. எங்கே போகிறேன்னே சொல்ல மாட்றானுங்க, எங்கெங்கேயோ போகிறானுங்க. ஆனால் ரோடு வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த கிளைமேட்டு வேறு லெவல், சில்லுன்னு குளுன்னு செம்மையாக இருக்குது. அல்டிமேட்டு இந்த கிளைமேட்டெல்லாம் பைக் ரைடுனா அது மாஸ் தான், சும்மா இல்லைங்க. இந்த மலை மேலெல்லாம் பைக் ரைடு பண்ணுறதுலாம் வேறு லெவல்னு. நைட்டு ஒரு ரைடு வந்துச்சு பார்த்தீங்களா, ஏலகிரி மலை ஏறுறது. ஐயோ சரியான. இதோ லேக்குங்க, இதுதான் லேக் தான் போகிறானுங்களா என்னன்னு தெரில. ரோடு தான். இன்னும் நிறைய பிளான்லாம் வச்சுருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் போகிற மாதிரி ஐடியாலாம் வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம் அது எவ்வளோ பட்ஜெட் அதெல்லாம். அதுக்காட்டி நம்ம சேனல் கொஞ்சம் வியூஸ் அட்லீஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபராவது வந்துடணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா வேறு லெவலில் பண்ண முடியும். இந்த ரைடு இப்போ நிறைய பேர் பாருங்கள், மாசாக இருக்கா, என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைடில் இதுக்கப்புறம் இன்னுமே நிறையா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்லாம் இன்னும் நிறையா கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கிறேன் என்டர்டெயின்மெண்ட்லாம். பட் 100% கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறேன். இதுக்கு இன்னும் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பெஸ்ட்டாகவே கொடுப்பேன் நான். இந்த இதுவே பாருங்கள், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ரைட் பண்ணுறது இருந்தால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் எல்லோரும். லேக் தான் வந்துட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா போட் ஹவுஸாடா? போட் ஹவுஸ் அப்போலாம் நல்லா இருக்கும்டா, போகலாம்டா. போகலாமாடா கைலாஸ்? மற்ற வாடா. அது ஏன்டா அடிச்சு கேட்குற?
வாயில தானே கேட்டோம் முதல் தடவை. வாடா, அதான் வேணாம்னு சொன்னேன். அதான் அடிச்சு கேட்டேன் வாடான்ட்டு. வேணாம். டேய் ஏட்டுவர், நம்ம இன்னொரு பார்க்குக்கு போகிறோம்ல, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி போயிட்டுருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது இந்த ரூட்டு. அதை லாக் ஆன் பண்ணேன் பாருங்க, எப்போ செம்ம அழகாக இருக்குது. சின்ன ரோடு அப்படியே ஃபுல்லாக செம்ம கூலிங்காக இருக்குங்க, சில்லுன்னு. நிஜமாக வேறு லெவலுங்க இந்த ஏலகிரி ரைடு. இன்னும் நம்ம ஏற்காடு அந்த கொடைக்கானல்லாம் பண்ணியிருந்தோம்னா வேறு லெவல். இன்னும் நம்மளுக்கு ஏற்காடுனா நம்மளுக்கு நிறைய இடம் நம்மளுக்கே லோக்கல் தெரியுங்க. இதில் வந்து அவ்வளோ ரூட் தெரியல. ஆனாலும் இதுவும் பழகி போச்சு. இன்னும் 2-3 வாட்டி வந்தால் இதுவாயிரும், நிறையா நல்லா தெரிஞ்சிடும். இப்போயே நல்லா நிறைய நைட்டு ஃபுல்லாக சுற்றி ரோட்டெலாம் மனப்பாடமாக ஆகி போயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குங்க ரோடு. ஆனால் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. பாருங்க, ஆஹா, ஐயோ, இந்த ஜீப் ரைடு தாங்க பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். அப்பா மாசுங்க, வேறு லெவல். இங்கே பார்க்கிங் வந்துருச்சு, இந்த பார்க் வந்துருச்சு. மற்றதெல்லாம் உள்ளே போயிட்டு மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. இருக்குடா ப்ரோ, நீ போ ப்ரோ. ரிஸ்க்டா டி. மச்சான் கீழே வச்சிடுறா, நல்லா இப்படி வச்சிடுறா, இப்படி வச்சிடு மச்சான். இல்லைடா, நான் நின்று இருக்கேன்டா. அஸ்வின் ஹார்ன் அடிடா. அஸ்வின் திரும்ப போது ஹார்ன் அடிக்கிறா. நான் பொறுமையா போறேன். ஏட்டுவார், நம்ம அட்வென்ச்சர் ஜீப் ரைடுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நேனோ கார் ஓட்ட விட்டுட்டாங்க. கிப்தி குஷாரா ஏந்துட்டானா டே. எகிரி பேபி பிரேக் போடாரா மச்சான், இவனோ முடிவு பண்ணிட்டான்டா, நாங்க போய் வீணோன்னு. இறங்கடா. ஹாய் டூர், நம்ம இந்த பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். அதுதான் ரூம் போயிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. இங்கே போயிட்டு ஒரு கொஞ்சம் சும்மா அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கார் டிரைவிங் ஒன்று பண்ணோம். சும்மா வேறு லெவலில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கும் போது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. 2வது வாட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணோம். மாசா அதுதாங்க. இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரூம் இருக்குது. அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடணுங்க. ஆனால் ரோடு வேறு லெவலுங்க. ஆனால் கிளைமேட், இந்த இடம் செம்ம கிளைமேட்டுங்க. இந்த டைமில் மாசாக வரலாங்க. நம்ம பாய்ஸ்லாம் முன்னாடியே போயிட்டுருக்கானுங்க. நம்ம சைடில் இறங்கி போவோம். ஏய்
லேப்டா ஏய் சூப்பருங்க. இந்த ரோடு நல்லா இருக்குங்க, ஃபாரஸ்ட் மாதிரி செம்மையாக. சத்தியமாக ஒரு நாள் தான் வந்தோம், வேறு லெவல் வர்த்தபிள் இந்த ஏலகிரி ஒரு நாளும். ஆஹா, ரோடு தான் கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, மற்றபடி வேறு லெவல் தான். நம்ம வர வழியில் பார்த்தோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி அதான் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் என்ன பன்னீர் கொய்யாக்காவோ என்னமோ சொன்னாங்க, அந்த ஃப்ரூட் ஒன்று வாங்கினோம். சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அவள் தான் நம்ம ரூம் ஆண்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம ரூமு. இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. சரிங்க, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன், என் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணுறா டேய். கேட் ஓப்பன் பண்ணு. No.